நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவ ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல வந்துட்டு ஒரு ரோம்காம் டிராமாவாக எடுக்கப்பட்ட மை ஆக்ஸ்ஃபோர்ட் இயர் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா சிம்பிள் தான். அதாவது அமெரிக்காவை சேர்ந்த நம்ம படத்தோட ஹீரோயினான ஆனா பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டிகிரி வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு ஆக்ஸ்போர்டுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு ப்ரொஃபஸர் மேல பார்த்தீங்கன்னா காதல் அப்படின்றது உருவாகுது. ஸோ இதுக்கப்புறம் இந்த லவ் ஸ்டோரியில தெரிய வர உண்மைகள்லாம் என்ன, கடைசியா என்னாச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதைக்களமா இருக்கு. இந்த படத்தை பத்தி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா அந்த அளவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எதுவுமே இல்லாத ஒரு ஃபீல் குட்டான ரொமான்டிக் படமா தான் பாத்தீங்கன்னா இந்த படம் வந்துட்டு வந்திருக்கு. தென் படத்துல இவங்க காமிக்கக்கூடிய அந்த லொகேஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா விஷுவலா வந்துட்டு நல்லாவே இருந்துச்சு பாக்குறதுக்கு. அதே மாதிரி நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயுமே பாத்தீங்கன்னா அந்த லவ் அப்படின்றது எப்படி உருவாகுது அப்படின்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீட்டா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அந்த அளவுக்கு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எதுவுமே இல்லாத ஒரு ஃபீல் குட்டான ரொமான்டிக் படம் வேணும் அப்படின்னா இந்த படத்தை வந்துட்டு ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். படத்தில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் அப்படின்றது ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ தனியாக மட்டுமே பாருங்கள்.